அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. ஓரியன்ட் ஃபேனு இதெல்லாம் எப்படி காயில் பிரித்து பேப்பர் வைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ காயில் எப்படி சுற்றுதுன்னு பார்க்க போகிறோம் மிஷினில். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கோரில் ஸ்டார்டிங் ஏழு சுற்றுறதுக்கு பேப்பர் வச்சாச்சு. இப்போ அதை மிஷினில் வச்சு அதுக்கு தகுந்தாப்பில் ஆஸ்கட்டை எடுத்து அதில் வச்சு பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு ஆஸ்கட்டை எடுத்து வச்சு பார்த்து ரெண்டையும் இப்போ அந்த கட்டையில் மாட்டணும். அந்த பழைய கட்டையை கழட்டிட்டு இப்போ புதுசாக இந்த இது மாற்றணும். இந்த ஆஸ்கட்டை வந்து பிளாஸ்டிக்கில் வரும். இந்த மிஷினோட வரும்போது நம்ம அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி ஐலம் ஷீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஆஸ்கட்டையை அந்த 2 இதுலையும் மாட்டிக்கிடுவோம், மேலேங்கிலையும். இது வந்து 1ஆம் நம்பர் ஆஸ்கட்டை. இதை மாட்டிட்டு இப்போ அந்த இதில் காயில் சுற்றுறதுக்கு நம்பர் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு அந்த ஹோல்ஸுக்கு நேராக அந்த ஆஸ்கட்டையை வச்சு சுற்றணும். அப்போ தான் லீடு எடுக்கும்போது கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒயரு சுற்றி எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ வச்சுட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு கரெக்டாக வச்சு சுற்றி பார்க்கணும், கட் ஆகுதா என்னென்னு பார்த்துட்டு கரெக்டாக சுற்றி விட்டோம்னா சுற்றிடும். இந்த மாதிரி 16 காடிலையும் சுற்றி எடுக்கணும். லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி சுற்றி எடுக்கணும். இப்போது ரைட் சைடு சுற்றி விடுதோம். அந்த மாதிரி சுற்றி விட்டு இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக வசம் பார்த்து சுற்றணும். ஒரு வசம் மாறிடுச்சுனாலும் மேக்னெட் ஆகாது, ஃபேனும் சுற்றாது. அதனால் கரெக்டாக வசம் பார்த்து சுற்றிக்கிடுவோம். இந்த மாதிரி 16 ஸ்லாட்லையும் சுற்றி எடுத்துக்கிடுவோம். காயில் சுற்றி எடுத்துகிட்டு இந்த காயலுக்கு இடையில பேப்பர் வைக்கணும். அதுக்கு ஒரு பேப்பர் அளந்து பார்த்து அதே சைஸுக்கு ஃபுல்லாக வெட்டிக்கிடணும். ஒரு 16 பீஸ் வெட்டிக்கிடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெட்டிட்டு நம்மகிட்ட இருக்க பேப்பரில் வெட்டி அதை அளந்து பார்த்து ஒரு வெட்டி பார்த்து அப்படி வைக்கும். ஒன்று வச்சு பார்க்கும். கரெக்டாக அதை சொருவி பார்த்துட்டு செட் ஆச்சுன்னா அதே சைஸுக்கு எல்லாத்தையும் வெட்டி அதே மாதிரி உள்ள காயலுக்கு இடையில சொருவி வைக்கணும். இந்த மாதிரி பேப்பரை வெட்டி ஒவ்வொரு காயலுக்கு இடையிலையும் சொருவணும். சொருவும் போது லைட்டாக அந்த காயில் வெளியே தண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டெஸ்டர் வச்சு இல்லை அந்த கோரில் டச் ஆகாமல் தண்ணி விட்டுட்டு அந்த பேப்பரை வச்சுக்கிடுவோம். தென்னும்போது காயில் கட்டாமல் பார்த்துக்கணும். காயில் கட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் காயில் சுற்ற வேண்டியிருக்கும். இப்போ அடுத்து வெளியில் உள்ள ரன்னிங் காயிலுக்கு காயில் சுற்றணும். அதுக்கு பேப்பர் எல்லாம் வச்சுட்டு இப்போ இதில் அந்த நம்பரை கூட்டணும். வெளியில் உள்ளதுக்கு வந்து 385 சுற்று வரும். அதனால் அந்த நம்பரை கூட்டிகிட்டு இப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஆஸ்கட்டையை மாற்றி காயில் சுற்றணும். இப்போ அந்த ரன்னிங் காயில் சுற்றுறதுக்கு அந்த ஸ்டார்டிங் காயில் ஃபஸ்ட்டு சுற்றிருக்கோமா அதிலேருந்து ரன்னிங் காயிலுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வச்சு கரெக்டாக அந்த ஆஸ்கட்டையை மாட்டி சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்த்து கரெக்டாக கட்டாகாமல் சுற்றுதான்னு பார்த்து அப்படி சுற்றி விட்டுக்குருவோம். இதே மாதிரி ஸ்லாட்லையும் கரெக்டாக வசம் பார்த்து வசம் மாறிடாமல் கரெக்டாக சுற்றி எடுத்துக்கிடுவோம். ஃபுல்லாக எல்லாத்துலேயும் சுற்றி எடுத்துகிட்டு அடுத்தாப்பில் வேறு சைடில் வெளியில் பேப்பர் வைக்கணும். அதுக்கும் கரெக்டாக பேப்பர் வைக்கும்போது காயில் கட்டாயிராமல் பார்த்து பேப்பர் வைக்கணும். வச்சுட்டு அடுத்து அந்த ரன்னிங் காயிலுக்கும் ஸ்டார்டிங் காயிலுக்கும் இடையில பேப்பர் வைக்கணும். கரெக்டாக அதை வச்சு உள்ள காயிலுக்கு வச்சுட்டு அதே மாதிரி வெளியிலையும் அதே மாதிரி பேப்பர் வச்சுக்கிடுவோம். ரன்னிங் காயில் காயில் சுற்றும் போது ஒரு செட்டு கட்டாயிருச்சு. அதையும் கரெக்டாக ஜாயிண்ட் அடித்து சீவி விட்டுக்குருவோம். அந்த எனாமில் சீவி விட்டுட்டு ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். வச்சுட்டு அடுத்தாப்பில் சாஃப்ட்டுக்குள்ளே 3 லீடு ஒயரை வச்சு ஸ்லீவ் எல்லாம் போட்டு சால்டின் வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.